ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் புண்ணியத்தை எல்லோரும் நல்லா இருக்கணும். பார்த்தீங்கன்னா அச்சய திதியா, அச்சய திதி அன்னைக்கு தங்கம் வாங்கணுமா. அச்சய திதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் நிறைய சேருமா சொல்கிறாங்க. நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது எனக்கு. நான் அச்சய திதி அன்னைக்கு நகையெல்லாம் வாங்கினதில்லை. நான் 100 சவரன் நகை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 10-12 வருஷம் முன்னாடி 100 சவரன் நகை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அச்சய திதி வாங்க சொல்கிறாங்களே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வருஷம் வருஷம் அச்சய திதி அன்றைக்கி நான் நகை வாங்கிக்கிட்டே இருக்கேன். இந்த வருஷம் மட்டும்தான் வாங்கலை. ஏன்னா நான் வச்சிருந்த 100 சவரன் நகையும் இப்போ என்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் விற்று 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 செலவு பண்ணிட்டேன். கடலில் அது செலவு பிரச்சனை, ஷூட்டிங்கே இல்லை எங்களுக்கெல்லாம். இப்போ ஷூட்டிங்கே இல்லை, எல்லாம் நியூ ஃபேஸாக போடுறாங்க. புதுமுகமாக போடுறதுனால எங்களுக்கு ஷூட்டிங்கே இல்லை, வருமானமே இல்லாதனால நான் என்ன பண்ணேன், நகையெல்லாம் விற்றுட்டேன் எல்லா நகையும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அச்சய திதிக்கு நகை வாங்கினா நகை சேரணும்ல, நகை சேரும்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் எனக்கு நகை சேரலை. இருந்த 100 சவரன் நகையும் எனக்கு இப்போ இல்லை, என்கிட்ட இல்லை. அதனால தயவு செஞ்சு மக்களே மூட நம்பிக்கையெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கும்போது தான் அச்சய திதி. உங்ககிட்ட பணம் இருக்கும்போது கடையில் போய் வாங்கிக்கங்க. எப்போ நம்மக்கிட்ட பணம் வருதோ அப்போ போய் நகை கடை எப்போவுமே திறந்தது. நகைக்கடை அச்சய தேதி அன்றைக்கு மட்டும் திறக்கலை. ஏன்னா 365 நாள் கடை திறந்து தான் இருக்குது. அதனால உங்ககிட்ட எப்போ பணம் வருதோ அப்போ போய் நீங்கள் வாங்குங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, அச்சய தேதி அன்றைக்கு நகை வாங்கணும், அப்போ தான் நமக்கு தங்கம் சேரும் அப்படி சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி இருக்கிற நகை கூட அடவு வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயெல்லாம் நகை வாங்குறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மூட நம்பிக்கை. நம்ம கையில் எப்போ பணம் இருக்கோ அப்போ போய் நம்ம வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்கிறது ஆமான்னு உங்களுக்கு தோணுதா? அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.